பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இயற்கையிலேயே அழகும் அன்பும் நிறைந்த இந்த ஊர் தான் எங்க கருவாக்கோட்டை. எங்க ஊரோட முக்கிய தொழில் திருட்டு. திருட்டு தான் எங்க பரம்பரை தொழில். நாங்க செய்யற தொழில் தப்பா இருந்தாலும் அதுல தர்மம் இருக்கும். நாங்க எப்ப திருட போனாலும் எங்க கோயில்ல சிறப்பு பூஜை பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா நாங்க வெற்றிகரமா காரியத்தை முடிக்க எங்க அம்மன் தான் எங்களுக்கு துணை.
ராசாத்தி பாத்தியாடி பாரு சந்தோஷத்தை எல்லாம் நான் சொல்றது அம்புட்டு அழகு. மாப்பிள்ளை வந்து அசந்த போறாரு. வாங்க வாங்க வாங்க. வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வாங்க, வணக்கம். வாங்க. உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? அண்ணா, வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. ஏய் கனி உன் போன் அடிக்குதுடி. விஜி கொஞ்சம் வரியா? இருங்க வரேன். ஹலோ சொல்லு தமிழ். கீழ இனோவா கார் நிக்குதா? இல்ல தமிழ். ரெண்டுங்க கீழ தான் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வந்து ஏறிக்கோ. சரி நான் வந்துடுறேன். மாப்பிள இந்த வீடு தான். பின்னாடி யாரா வராங்களா பாரு. யாரு இல்லடா? அங்க என்னடா பண்ற? வாடா. டேய் மொட்டை நீ வாடா. மாப்பிள ஆள் யாரும் இல்லை போல இருக்கு. அந்த பக்கம் போய் பாப்போமா? எதுவா இருந்தாலும் தூக்குங்கடா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல கருவா கோட்டையில் சூப்பர் நிப்பாட்டுறேன். மாப்பிள, நானும் இருக்கேன்ல. ஆ? அரே பாவா, ஆ. உனக்கு கழுத்துக்கு செயினும் ஆ. வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கைக்கு பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்து தரா. போலாமி. ரைட்டு. வாங்கடா. ஜஸ்டின் எங்கடா? வெளிய நிக்கிறேன்டா. மொத்தத்துல ஒரு 50 லட்சம் ரூபா தேரும் போல இருக்கு. திருச்சி லலிதா ஜுவல்லரியில காணா போன மொத்த நகையும் இங்கதான் இருக்கும் போல. ஐயா கிட்ட சொல்லாம வந்ததுக்கு மொத்தமா அடிச்சுட்டு போய் ஐயா கிட்ட கொடுத்து நாம எல்லாம் நல்ல பேரு வாங்குறோம். அதெல்லாம் கிடைக்கல மாப்பிள்ள, நீ கவலைப்படாத. டேய் நீங்க 2 பேரும் அந்த பக்கமா போங்கடா. ரூம்ல இருக்கிற ஒண்ணுத்தையும் விட்டுறாதீங்க. சரி 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 போங்கடா. டேய் பாத்து போடா. சரி மாப்பிள்ள, டேய் பாத்து போ. கேள்வி கால கை மீச்சி தொலைச்சிடாதீங்களோ. சரி சரி. கோல்டு அடிச்சுட்டு போலாம் வந்தா கோலார் சுரங்கமே இங்க படுத்திருக்கு. ரசிகா நாம ஏதாவது ஆட்டை போலான்னு வந்தா இந்த கிளவி வேற அர்த்தராத்திரில அந்த மாதிரி ரசிகா முடிச்சிட்டு கண்ணாடி எங்கடி வச்ச? கண்ணு தெரியலடி. பாத்ரூம் போனடி. சீக்கிரமா வா. டேய் குர்ரா குடி. எல்லாமே நமக்கு தான். குடிக்கிற விஷயத்துல கூச்சமே படக்கூடாது. ஆஹா, தனியா சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே மிங்கிலாயிர வேண்டியதுதான். கல்யாண மாப்பிள்ள இருக்கான்ல, நம்ம மேல பாசம் அதிகம் அவனுக்கு. அப்படியா? பாத்தியா எம்மா சரக்குன்னு. நான் ஒத்த ஆள்றா. எப்படி அடி முடியும்? கவலையே படாதீங்க மாமா, நம்ம கிட்ட ஆள் இருக்கு. போன போட்டு வர சொல்றா. இப்ப வர சொல்றேன் பாருங்க. டேய் அதுக்கு முன்னாடி ஒரு பெக போடுறா. போட்டா போச்சு. செருப்பு வேற விட்டுட்டேன். ஹலோ ஹலோ என்ன முழிக்கிறீங்க? இப்ப எங்க போறோம்? சொன்ன இடத்துக்கு தான். சீக்கிரமா போங்க. மாலை மாலை. சரி போலாம். கிளம்பு கிளம்பு.
இந்த பொண்ணால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராதுலடா. அதெல்லாம் ஒண்ணும் வராது. அடிக்க ஆரம்பிச்சானுன்னா 6 மாசம் வச்சு அடிப்பானுங்க. இந்த கேஸ்ல களி தின்னாலும் பரவாயில்ல, இந்த தங்கத்தை நான் கைவிட போறதே இல்ல. டேய், தங்கத்தை கழட்டிட்டு இதை ஏதாவது வழியில இறக்கி விட்டுலாமா? அதெல்லாம் வேணாடா. கடலுக்கும் கரைக்கும் நடுவுல ஆயிடுச்சு. இதுல பொண்ணு வேணுமா இல்ல பொண்ணு வேணுமான்னு குழப்பமா போச்சே. எப்படியோ நம்ம கையில மாட்டிக்கிச்சு. இதை ஏதாவது ஐடியா பண்ணி கருவா கோட்டைக்குள்ளார கூட்டு போகும் இந்த முத்தை. என்ன நான் சொல்றது? முத்த கொண்டு போறதுல இப்ப போலீஸ்க்கு கூட பயப்பட தேவையில்லை. நாம பயப்பட வேண்டிய ஒரே ஆள் ஐயா தான். இவர்தான் எங்க ஐயா, ஊர் தலைவர். தனக்குன்னு எந்த தனிப்பட்ட உறவும் இல்லாம இந்த ஊரே உறவுன்னு வாழற இவர்தான் எங்க சாமி. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தண்டிக்காம விட மாட்டாரு. எங்க இருந்துடா வரீங்க நீங்க? தெரியாம போட்டையா. செய்தி எழுதுறீங்க? செய்தி ஐயா என்ன விட்டுடுங்க ஐயா. ஊருக்குள்ள சொல்ல வேண்டிய செய்தி எவ்வளவோ இருக்குடா. தெரியாம போட்டேன். அதை விட்டுட்டு கருவா கோட்டைய பத்தி அப்படி இப்படின்னு எழுதிருக்கியே. இங்க நடந்ததும் நடக்காததும் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம போட்டையா, என்ன விட்டுடுங்க ஐயா. இந்தாங்கய்யா, வெட்டுங்கய்யா அவனை. ஐயா இனிமே நான் அதை செய்ய மாட்டேன். உன் உடம்புல இருந்து போற உசுறு ஒவ்வொருத்தனையும் உண்மையை எழுத வைக்கணும்டா. விட்டுருங்க ஐயா. உண்மைக்கு புறம்பா உள்ள வந்தவன் உசுறு போனதுக்கு அப்புறம் நல்லா வெளியே போவான். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். சார். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கு சார். உங்க பொண்ணு போன் கால் லிஸ்ட செக் பண்ணி பார்த்ததுல கல்யாணத்துக்கு முதல் நாள் கடைசியா தமிழ் தான் பேசியிருக்கான். அந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க. ஆனா தமிழ் கடத்தல, வேற யாராதான் கடத்திருக்காங்க. ஆனா தமிழுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோன்னு தான் லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கு சார். இதுக்கு நாங்க தனி டீம் போட்டு தேடிட்டு இருக்கோம் சார். மினிஸ்டரோட பிரஷர் இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே உங்க பொண்ணு எங்க இருக்காங்கிற தகவலோட நான் வர்றேன் சார். புறப்படுறேன் சார். சார் சார், அன்னைக்கு உங்க பொண்ணு போட்டுட்டு இருந்த நகை அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கு சார்? 100 பவுன் சார். ஓகே, தேங்க்யூ சார். நான் வர்றேன் சார். என்னடா அதெல்லாம்? ஐயா பொண்ணுயா. அப்ப பொண்ணு பொண்ணும் பொண்ணுங்கய்யா. அது தெரியுது, இதுக்கு அர்த்தம் புரியலையே. ஆளுங்க கூட்டமா இருந்ததுனால அவசரத்துல மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டீங்கயா. என்னடா புது கதை சொல்றீங்க? டேய் உண்மையை சொல்லுடா. நீ தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கியா? உண்மையை சொல்லுடா. வாய மூடுமா. நீ வேற குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க. இதை நான் கடத்திக்கிட்டு வந்த பொண்ணுமா. ஏய், உன் பேர் என்ன? கனிமொழி. பரமசிவம் ஐயா. இந்த பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க ஐயா. ஏய், நீங்க 4 பேரும் என் வீட்டுக்கு வாங்க. இந்தாம்மா டீ குடிமா. வேண்டாம். குடிமா. ஏமா வேணாங்கிற? கொஞ்சமாவது குடிமா. வீட்ல அப்பா அம்மா இருக்காங்களா? ஏய், அமைதியா வாயை மூடிட்டு போங்கடி. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காத்தாவது வரட்டும்.
அத்தை, என்னவோ உன் மவனை கட்டிட்டு வந்தவ மாதிரி பேசுற. நான் தான் இந்த வீட்டுக்கு வரப்போறவ, ஞாபகம் வச்சுக்கோ. வரேன். ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஏய் ரோஜா, நடந்ததை பத்தி கவலைப்படாதம்மா. எல்லாத்தையும் அந்த மாரியத்தை பாத்துக்கோ. பொருளை தூக்கிட்டு வர சொன்னா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பொருள் எடுக்கிறதுக்குள்ள பொண்ணே வந்து கார்ல ஏறிடுச்சுங்கய்யா. பொருளை எடுத்துக்கிட்டு பொண்ணை எனக்கு தொலைச்சிட்டு வர வேண்டியதானே. போலீஸ்க்கு பயந்து வேகமா ஓடி வந்துட்டோம்யா. கடத்திட்டு வந்தது கருவா கோட்டைக்குன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டானுங்க போலீஸ். அதுக்கு முன்னாடி பொருளை எடுத்துக்கிட்டு பொண்ணை கொண்டு போய் எங்காவது விட்டுட்டு வாங்க. அப்படி பண்ணணுமாயா? இவ்வளவு கவலைப்பட அது ஒண்ணு நீ கட்டின பொண்ணு இல்லையே. கட்டலனாலும் இனி யார் வேணாலும் கட்டலாம் இல்லையா? நிறுத்துறா. பொண்ணை கட்டுறான் நான் பொண்ணு. உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே 4 காசை களவாண்டு குடும்பத்தை காப்பாத்துறத விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ளார போலீஸ வர வச்சு கோழி விளையாடலாம்னு நினைச்சீங்கன்னா பெத்த மவனா இருந்தாலும் சரி, கொல்லி போட ஆள் வேண்டாம்னு நினைச்சு கொன்னு குழி தோண்டி போச்சிருவேன். அதான் இந்த கருவா கோட்டை செல்வம். எவ்வளவு இருக்குப்பா? உங்களை தான் கேட்கிறேன், எவ்வளவு இருக்கு? ஐயா, நகை நினைச்சு கழட்டி பார்த்தப்பதான் அது கவரிங்னு தெரிஞ்சதுங்கய்யா. கவரிங்கா? என்னடா கவரிங்கா? ஆமாங்க ஐயா, எல்லாம் கவரிங் தான். ஒரு பொட்டு கூட தங்க இல்லை. யாரும் வேண்டான்னு கவரிங் நகையோட சுத்திக்கிட்டு இருந்தவளை தூக்கிட்டு வந்துட்டு தனி படைக்கே தண்ணி காட்டுற வேண்டானா நான் யாருன்னு நினைச்சேன். இந்த குளிக்கிற எரும மாடு வளர்ந்து ஏதாவது செய்யும்னு எதிர்பார்த்தா இதுக்கு உடம்புதே வளர்ந்துருக்கு. பாப்பா மாதிரி புத்தி வளர்ந்துருக்கா? கலர் கலரா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தின போதுமா? காசு பணம் சம்பாதிக்க வேணாமா? கல்யாண வீட்டுல பொண்ணை தூக்கி இருக்காங்க, அதுவும் கவரிங்க நகையோட. இவங்களுக்கு வெக்கமா இல்ல? சை, உன் பிரச்சனையில என்ன ஏன்டா இழுத்து விடுற? நம்ம குலத்தொழிலே திருட்டு, நம்மளையே கவரிங் நகை போட்டு ஏமாத்திட்டாள் இந்த பொண்ணு. மெதுவா பேசுங்க, அந்த பொண்ணு காதுல விழுந்துற போது. அவளை நாம ஏன் குத்தம் சொல்லணும்? இவங்கள தான் சொல்லணும். தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத களவாணி பயலுக. இவ்ளோ தங்கத்தை பார்த்து எவ்வளோ திட்டம் போட்ட, எல்லாம் மண்ணா போச்சு. திருட்டுங்கிறது சீட்டு விளையாட்டு மாதிரி. எப்போ ஜோக்கர் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வந்தா லக்கு, வரலன்னா என்ன பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் சீட்டு விளையாட்டு ரம்மின்னு சொல்லிக்கிட்டு அப்பட மாதிரியே புள்ள, அதுவும் உருப்புற வழி இல்ல. நல்லா இருப்பீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்க இங்க சண்டை போட வேணாம். நாங்க என்ன கவரிங் தெரிஞ்சா தூக்கிட்டு வந்தோம். எப்ப பார்த்தாலும் சும்மா நோய் நோய் நோயின்னு. அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு அனுப்புறது தான் நம்ம ஊருக்கு நல்லது. சொன்னா கேளு. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கஞ்சியை குடிங்க, மருந்து சாப்பிட்டு நிம்மதியா பாடுங்க. அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு வந்தது கவரிங் நகையா இருந்தாலும் பொண்ணு ஊருக்குள்ள வந்த நேரமோ என்னமோ நமக்கு நல்ல நேரமா தான் இருக்கு. அதனால தான் திருப்பி அனுப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். இது ஜோசியருங்கிற முறையில என்னோட கருத்து. நம்ம பசங்க திருட போயிருந்த கல்யாண வீட்டுல இருந்து பொண்ணே இறங்கி இங்க தானா வந்திருக்குன்னா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். எனக்கும் அந்த சந்தேகம் இல்லாம இல்ல. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு மேல நாம ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. அண்ணே, என்னங்கண்ணே? டேய், இதெல்லாம் கொண்டு போய் வித்தா எவன்டா வாங்குவான்?
நான் சொன்னதெல்லாம் பக்கா ஏத்திட்டியா? நீங்க சொன்னதெல்லாம் பக்காவா ஒண்ணு விடாம சூப்பரா, ஏத்திட்டேனே. ஏத்துறா. டேய் சீக்கிரம் ஏத்துங்க, வீட்டுக்காரன் வந்துட்டா வம்பா போயிடும். அப்புறம் வெறுங்காட போட ஐயா வெங்காயம் வெடி வச்சிருவாரு. அண்ணே எனக்கு ஒரு பொருள் கிடைச்சதுண்ணே. எங்க காட்டுறா. டேய் இது யூஸ் பண்ணதுடா. அப்ப இதெல்லாம் போடா கரும்பு முடிச்சவன, போடா தூக்கிட்டு வர ஐட்டத்தை பாரு. அண்ணே அதெல்லாம் உள்ள என்ன இந்தாங்க. டேய் இத்து போன ஃபேன் இது எதுக்குடா? உள்ள குச்சி விட்டு சுத்துறதுக்கா? ஓசியில கிடைச்சா ஆசிட்டே குடிப்பான் அந்த கருவாட்டக்காரன். டேய் போடா விளக்கம் பாக்குறாரு. ரோட ஏத்திட்டீங்களா நீங்களாம் யாரு? எப்படியோ சமாளிக்கணுமே. அண்ணே இந்த வீட்டுக்காரங்க வீடு காலி பண்ணி போறாங்க, அதான் பொருள் எல்லாம் ஏத்துறோம். அப்ப அந்த சொக்கலிங்க ஊரை விட்டு போறானா? இப்ப சொக்கலிங்க ஊர் விட்டு போல, அவர் பொருள் தான் போகுது. அப்படியா? சரி நான் வரேன். சரிங்க. டேய் ஏறுங்கடா. மூரா தூக்கு. வா வண்டி ஏறா. ஹலோ நிறுத்துங்கப்பா, இந்தாப்பா நிறுத்துங்க. இந்தாங்கப்பா. ஏப்பா மூட்டை விழுந்தது கூட தெரியாம இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் போறது. பார்த்து பத்திரமா வைங்கப்பா. ஆமா இந்த பொருள்லாம் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. ஏதாவது வீடு காலி பண்ணி போறீங்களா? ஒரு பெரிய ஒரு கிஃப்டா கொடுத்தாருங்க. ஆமாங்க. ஐயா நீங்க சொக்கலிங்க எஸ்ஐ. இங்க தான் கோயில் தெருல குடியிருக்கேன். ஐயோ நாமளே போய் முள்ளுச்செடிகள் உளுந்த மாதிரி ஆயிடுச்சே. ஜெட்டிக்கு சொந்தக்காரன் இவனா இருப்பானோ? ஐயோ மாட்டிக்கணும். என்ன எல்லாம் பயந்து போய் பாக்குறீங்க? அதெல்லாம் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இன்னும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கா? என்னோட பையன் எஸ்ஐ, அக்கா பையன் எஸ்பி. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே வரங்க. டேய் ஏறுங்கடா. பார்த்து பொறுமையா. பொறுமையா. ஹலோ எங்க என்ன கட்டி போட்டுட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்கங்க. இதுக்கு பதிலா என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்கடா. நீ மட்டும் எப்படி நீ எங்க போனாலும் எதையாவது அடிச்சுட்டு வந்துடுற. நாங்க எதை தொட்டாலும் விளங்கவே மாட்டேங்குது. டே தம்பிகளா, ஒரு இடத்துக்கு களவாட போகும்போது வெறுமனே சாமி கும்பிட்டு போனா மட்டும் போதாதுடா. எந்த ஊருக்கு போறோம், எந்த வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கறத சரியா கணிச்சு வேலையை காட்டணும்னுவே அப்புறம் எல்லாமே நமக்கு சக்சஸ் தான்டா. அதை விட்டுட்டு பிளானிங் இல்லாம சும்மா போனோம்னுவே வேலைக்கு ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. அது சரி, அந்த பொண்ணு ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? நாங்க எங்கன்னு தூக்கணும், அதுவே தானா வந்துருச்சு. தானா வரல, என்ன பார்த்து தான் வந்தா. ஓ வயிற்று பசிக்கு சோர்ச்சிங்க போன இடத்துல எங்களுக்கே தெரியாம தானா வந்துச்சு. நானும் ஒரு ஃபிகரை லவ் பண்றேன், கொண்டு வரேன் பாரு. அடிக்கடி ஜெயிலுக்கு போற உனக்கு ஜெயிலுக்குள்ள போலீஸ் ஏதாவது மாட்டிக்கிச்சானே? பொறுத்து இருந்து பாரு. ஆமா அடுத்தது எங்க போற? அடுத்த இலக்கு ஆண்டிப்பட்டி. ஆண்டவா, போற காரியம் நல்லபடியா நடக்கணும். நான் எடுத்துட்டு வர ஆர்பியால இந்த ஊரே என்ன கொண்டாடணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சாமியோட துணை இல்லாம போன எல்லாருமே இப்போ ஜெயில தான் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணணும், மொபைல் இருந்தா கொடு. ஐயோ அது மாத்திரம் வேணாம். உங்களுக்கு மொபைல் கொடுத்தது ஐயாக்கு தெரிஞ்சது என் தலையே இருக்காது. நீ வேற ஒன்னும் நினைக்காத. நீ திருட்டு பொருளோட வந்த பொண்ணு. உன்னை தேடி போலீஸ் ஏதாவது வந்து அதனால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். சரி, சரித்திர கதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ குளிச்சுட்டு வா, கோயிலுக்கு போலாம். மாப்பிள்ள, உன் வீட்டுல பரவாயில்லையா? என் வீட்டுல என் குடும்பமே சேர்ந்து எனக்கு கழுவி ஊத்துது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுயா. என்ன பண்ணலாம்? அங்க பாரு. என்ன ஃபிகர் மாப்பிள்ள. வெளிச்சத்துல பாக்கும்போது ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்குது.
ராத்திரியில பார்த்தாலும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி தானே இருக்கும். நீங்க எல்லாம் மனசு வச்சா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. அந்த கற்பனையை மனசுல வச்சா போதுண்டி, அதெல்லாம் நடக்காது. இங்க என்னடா பண்றீங்க? தேங்காய் உடைக்கிறத பார்க்க வந்தோம் ஐயா. நான் தேங்காய் பொறுக்க வந்தேங்க ஐயா. கோவில் சாமி கும்பிடத்தான், சைட் அடிக்க இல்ல. இனிமே இந்த பக்கம் உங்களை நான் பார்த்தேன் தொலைச்சிடுவேன். ஐயோ ரோஜா, கனி இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும் தப்பிச்சு போனது ஐயாக்கு தெரிஞ்சது என்னையும் உன்னையும் வெட்டி போட்டுருவாரு. நான் போகணும். என்னமோ சினிமாக்கு போற மாதிரி சொல்ற. இந்த கருவா கோட்டைக்குள்ள ஒரு காக்கா குருவி உள்ள வரணும்னாலும் வெளியே போகணும்னாலும் ஐயா மனசு வைக்கணும். இங்க இருந்து ஓடுனா ஊரு போய் சேர மாட்ட, உசுறு போய் தான் திரும்ப வருவ. இத நான் பயந்து சொல்லல, உன் மேல இருக்கிற பாசத்துல சொல்றேன், புரிஞ்சுக்கோ. மரியாதை செயினா கூடுறோம், என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா? தேங்க்ஸ். பொண்ணுங்க வெளியில போவையில கோல்டு கவரிங் தான் பெஸ்ட். திருட்டு பயலோ அலையிற ஊர் இது, பாத்துக்கங்க. அதுவும் சரிதான். காசு பணம் இல்லாததுனால இப்ப களவாணி பையனுங்க அதிகமாயிட்டானுங்க. கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்தினது நல்லதா போச்சு. ஒரு நிமிஷங்க. என்னங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலைங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா? உங்க பேரு? தமிழ். உங்களுக்கு கோல்டை விட முத்து மாலை போட்டா அழகா இருக்கும்.
பண்ணா விஜய் என்ட்ரி மாதிரி ஒரு என்ட்ரி. அப்புறம் ரன்னிங். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். திருட கரும்பு தோட்டம் வரைக்கும் ஓடுறான். விடுவாரா? போலீஸ் திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு விஜய் அடிக்கிற மாதிரி அடி குத்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ஒரு சூப்பர் ஃபைட். நீ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்த. அவ ஃபைட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, பேசிட்டு இருக்கும்போது உங்க போலீஸ் புத்தியை வச்சு குறுக்க குறுக்க கேள்வி கேட்காதீங்க. அம்மா, நீங்களே கேளுங்கம்மா. அப்புறம் அவனை அடிச்சு புடிச்சு இழுத்து உருட்டி புரட்டி கையில இருக்கிற செயின விஜய் மாதிரி புடுங்கிட்டாரு. அம்மா, என்னம்மா யோசிக்கிற? 1.5 பவுன் செயினை போட்டு உன்னை வெளியே அனுப்புனதுக்கே இவ்வளவு பிரச்சனை. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 100 பவுன் போட்டு அனுப்பணும்னு அப்பா சொல்றாரு. அதுக்கு என்ன ஆகுமோ தெரியல. அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? தங்கத்துக்கு பதிலா கவரிங் நகை போட்டா போச்சு. உங்களுக்கு கோல்டை விட முத்து மாலை போட்டா அழகா இருக்கும். வந்துச்சுமா. நீ இங்க இருக்கிறத விட இங்க இருந்தது நல்லா இருக்கும். நேத்து கார்த்திகோட எங்கடி போன? திருவிழால பாத்தியா? அது வேற பெரிய கதை தெரியுமா? என் மாமா பையன் வேற பாத்துட்டான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? அங்க பாரு. நீங்க போங்க, வரேன். நடத்த இன்னைக்கு இந்த வழி தானா? இல்ல, எப்போ ஒரே வழியில போனா போர் அடிக்காது. அதான் அப்பப்ப வழியை மாத்திப்பேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச முத்து மாலை. அழகா இருக்கிறவங்க முத்து மாலை போட்டாலும் அழகுதான். ஆனா நீங்க பேரழகு. ரைட்டா? ஏய் கனி, செயின் பார்ட்டி கூட லிங்க் ஆயிட்டாடி. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? கரும்பு வாங்க வந்தவனை காதலிக்கிறியா? காதல் கரும்பு விக்கிறவன் கம்பு சுத்துறவன்லாம் பார்த்து வராது. மனச பார்த்துதான் வரும். என் மனசுக்கு அவனை பிடிச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குமா என்ன? எனக்கு கூட தான் தலையை பிடிச்சிருக்கு. கிடைப்பாரா? நீ பேசுறது ஷாலினிக்கு தெரிஞ்சா நீ சால்னா தாண்டி. எவனோ ஒருத்தவன் திருடிட்டு போன செயினை திரும்ப கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவனை லவ் பண்றேன்னு சொல்றீ. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ லவ் பண்றா. தமிழ் தானே உங்க பேரு? ஆமா சார். சொந்த ஊரு? நாகர்கோயில் பக்கத்துல தேங்காய்பட்டணம் சார். ஓஹோ, நான் தான் உன்னை நேர்ல பார்க்கணும்னு நினைச்சு வர சொல்லியிருந்தேன். நீ செஞ்ச உதவிக்கு கைமாறுன்னு நினைச்சுக்காத. இல்ல சார், வேணாம். தமிழுக்கு எடுத்து கொடுத்தா சார் பழக்கம். வந்தவங்களை வாழ வச்சு பார்க்கறவன் தான் இந்த தமிழ். என் மனச கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன், சொல் பேச்சு கேட்கலையே. கலவை செஞ்சவ கண் முன்னே வந்தா திருப்பி கேட்கவும் தோணலையே. செல்லமாய் தலையில் கொட்டி விட்டு நகர்ந்தே. ஆசைகள் கூடி போச்சு, கண் தூக்கம் மூடி போச்சு, நெஞ்சுக்குள் நீட்டி படுத்தான். கூச்சத்தை சாப்பாடாக்கி வெட்கத்தை வெஞ்சனமாக்கி வெக்கலில் என்ன குடிச்சான். தெக்கால தேடினேன், மெக்கால தேடினேன், தோலேஞ்சும் கிடைக்கலை. என் மனச கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன், சொல் பேச்சு கேட்கலை.
என் மனச கண்டிச்சும் பார்த்துட்டேன் தண்டிச்சும் பார்த்துட்டேன் சொல் பேச்சு கேட்கலையே கலவு செஞ்சவ கண் முன்னே வந்தா திருப்பி கேட்கவும் தோணலையே செல்லமாய் தலையில் கொட்டி விட்டு நகர்ந்தே ஆசைகள் கூடி போச்சு கண் தூக்கம் மூடி போச்சு நெஞ்சுக்குள் நீட்டி படுத்தான் கூச்சத்தை சாப்பாடாக்கி வெட்கத்தை வெஞ்சனமாக்கி வெட்கலில் என்ன குடிச்சான் கனி என்னம்மா பண்ற? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேம்மா, வந்து சாப்பிடு. ஏன்டா பழனி இப்படி ராவா குடிக்கிற? ஆண்டிப்பட்டி ஆர்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் ராவா குடிக்கிறேன். எனக்கு லக்கே இல்லை. யாரு பழனியனுக்கு ராசி இல்லைன்னு சொன்னது? போன பொங்கலுக்கு நாம எடுத்த தங்க சிலை, மியூசியத்தில் திருடின தங்க வாள், செட்டியார் வீட்டில் எடுத்த தங்க நகை, அப்புறம் மதுரையிலேருந்து எடுத்த காரு எல்லாம் நீ எடுத்தது தானே? அதெல்லாம் எடுத்து என்னடா பிரயோஜனம்? அதான் வெள்ளைக்காரன் கொண்டு போயிட்டானே. லட்சிய வெறியோட ஆர்பி எடுக்க போனேன், அதுவும் போயிருச்சேடா. இப்போ இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு ஐயா பாப்ப? பழனி கவலைப்பட வேண்டாம். ஆர்பி போனா என்ன, இப்ப எம்பி இருக்கு. போன இடத்துல பல்கா தூக்கிட்டு வந்துட்டோம்ல. ஏதோ அந்த வாழைத்தாரா? அது வாழைத்தாரு இல்ல, அதுதான் நம்மள வாழ வைக்க போகுது. யாரு அந்த பொண்ணு? இது வாடா நீ சொன்ன எம்பி? மூட்டையில பொண்ணு, அதான் எம்பி. இந்த உடம்பு பூரா நகையா இருந்துச்சுன்னு கலட்ட நேரம் இல்ல, அதான் இந்த ஆனா அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். வாடகைங்க ஏண்டா, ஏற்கனவே ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்த பிரச்சனைங்க தீராம கிடக்கு. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைடா. என்ன ஐயா கிட்ட கோர்த்துறத உனக்கு வேலையா போச்சு. போடா பொண்ணு. அம்மா தாயே, இங்க நடந்ததுக்கு எல்லாம் காரணம் அவனுக்கு தான், நான் இல்ல. என்ன விட்டுரு தாயே, நீ கிளம்பு தாயே, போமா போ. பணத்தட்டுப்பாடு வரும்போது மனுஷன் இந்த மாதிரி செய்யறது சகஜம் தானே. நீ உண்மையை சொன்னா நாங்க உதவி பண்றோம். இந்த மாதிரி நீ கம்முன்னு இருந்தா ஐயா இந்த ஊரை விட்டு போகவே விட மாட்டாரு. அதனால தான் கேட்குற உன்னை. அவதான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாள்ல, சும்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு. நான் வேணா ஒரு 5 நிமிஷம் தனியா பேசி உண்மையை வர வைக்கட்டுமா? அதெல்லாம் நீங்க ஒன்னும் தனியா பேசி உண்மையை வர வைக்க வேண்டாம். பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னட உட பாவனை ஒண்ணுமே சரியில்லையே. எல்லாத்தையும் நாங்க வர வச்சுக்கிறோம். நீ ஒரு தடவையாவது ஒழுங்கா திருட பாரு. இந்தா நல்லா சாப்பிடு. என்னோட பயம் அது இல்லை. திருட்டு பொருள் கொட்டி கிடக்கிற ஊரு நம்ம ஊரு. இந்த பிரச்சனையை வச்சு போலீஸ் ஊருக்குள்ள புகுந்தா ஊரே களி திங்க வேண்டி இருக்கும். அதனாலதான் சொல்றேன். யார்கிட்டயும் இப்படி உண்மையை சொல்லாம இருந்தா எவ்வளவு காலம் இப்படியே இருக்க முடியும்? நீ இப்படியே பேசாம இருந்தா மத்தவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் கூட தான் செய்யும். இப்படியே உண்மையை பேசாம இருந்தா இந்த ஊரை விட்டு நீ வெளியே போகவே முடியாது. நீ இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படின்னா நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேமா? வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம் இல்ல, நான் உண்மைய சொல்றேன். நான் எல்லா உண்மையும் சொன்னா நான் இங்க இருந்து போறதுக்கு வழி சொல்லுவியா? எங்க அப்பா ஒரு திருடன்.
திருடன்னா சாதாரண திருடன் இல்ல, பசுந்தோல் போத்திய பகல் திருடன். எங்க அப்பாவுக்கு என் மேல உள்ள பாசத்தை விட பணத்து மேலதான் அதிக பாசம். அந்த அளவுக்கு அவர் ஒரு பண பேய். இந்த சூழ்நிலைதான் கரும்பு வைக்க வந்த தமிழை நான் காதலிச்சேன். உண்மைய சொன்னா நீதான் திருடன். தங்கத்தை கழட்டிட்டு முத்து மாலை போட சொல்லி என்ன மொத்தமா திருடிட்டியே, திருட்டு பயல. இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, நம்ம 2 பேரையும் இந்த பூமியிலேயே வச்சிருக்க மாட்டாரு. உன் அப்பா என்ன என் தலையை எடுத்துருவானா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. திருடனுங்க இல்ல, போலீஸ்காரங்க கூட பயப்படுவாங்க. கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள கொல்லாம விட மாட்டாரு. என்ன இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு லாபம் தான். உன்னை தூக்கிட்டு போயிட்டா வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஏய், எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 100 பவுன் போட்டு கட்டித்தரேன்னு சொல்லிருக்காரு. 100 பவுனா? அன்னைக்கு நான் பணம் கொடுக்கும் போது நான் சொல்லும் போதே நான் நினைச்சேன், அதை வச்சு என் பொண்ணை வளைச்சு படம் பாக்குறியா? உண்மைய சொல்ல போடா, அவையிலடா திருட, நீ தாடா திருட. இனிமே இந்த ரூமை விட்டு வெளியில போக கூடாது. உனக்கு என்ன லவ்வா கேக்குது? லவ் மீறி போகணும்னு நினைச்ச கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவேன். அப்பா, எங்களை பிரிச்சிடாதீங்க. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. இடியட். ஏண்டி என்னடி புள்ள வளர்த்திருக்க? வேலாயுதத்துக்கு வாக்கு கொடுக்க போறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட கல்யாணத்துக்கு லேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அனுமதி இல்லாம அவ ரூமை விட்டு வெளியே வந்தா நீ உயிரோடையே இருக்க மாட்ட. தமிழ், வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா கோவத்துல இருக்காரு. நீ எங்கேயாவது போயிடு. நீ ஓடி போக சொல்றியா? எவனா இருந்தாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அப்பா இப்ப கோவத்துல இருக்காரு. அவரை நான் கால் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் நீ எங்கேயாவது போயிடு தமிழ். நீ எங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. எங்க அப்பா ஏத்துக்க மறுத்தது மட்டும் இல்லாம, டேய், அவ எந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி, அவ எந்த தேசத்துக்காரனா இருந்தாலும் சரி, இந்த முத்துசாமியோட குடும்பத்துக்குள்ள வந்து கைய வச்சுட்டு இந்த வெள்ளிமலையை விட்டு வெளியே போக கூடாது. போங்கடா. உடனே என்னை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடும் பண்ணிட்டாரு. ஆனா நான் தமிழ் மேல வச்சிருக்கிற உண்மையான காதலால என்னால அதை ஏத்துக்க முடியல. அப்போ தமிழோட ஓடி போக போட்ட பிளான்ல காரை மாத்தி ஏறி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிறது தமிழதான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன நம்பு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு நான் என் தமிழ் கூட சேர நீதான் எனக்கு உதவி பண்ணணும். என் தமிழ் என்ன தேடி எங்கெல்லாம் சுத்துறானோ தெரியல. அவ சொல்றத நாம நம்பலாமா? இத்தனை நாளா பழகுனதுல பொய் மாதிரி தெரியலங்கய்யா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எதுக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. மாப்ள, பாத்து குதி. ரைட் தலைவா, நன்றி. போலாம். லாரியில வருது சுகந்தாண்டா. மாப்ள. நண்பா 2 டீ. சரி. சல 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 இவ சலைகள் இருக்கும் கலையவ மாமனை கண்டா கொலையவ இவளுக்கு என்ன இடியவ.
வாடி வெளுத்த குட்டி இழுக்குறிய மனச கட்டி ஆண்டி பட்டி ஊசலம் பட்டி அசத்தலான அழகு பெட்டி போகாதடி போகாதடி எட்டி 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 எட்டு சிந்தக்கு சிக்கின சிந்தக்கு சிக்கின சிந்தக்கு சிக்கின சிக்கினச்சா 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 குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி குளு குளு கோயிசு கட்டி கிட்ட பாட்டி வெளுத்த குட்டி இழுக்கிறிய மனச கட்டி சல 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 இவ சேலத்தில் இருக்கும் கலை இவ அவனை கண்டா கொலை இவ இவனுக்கு என்ன இடையவ சத்து மாவு வாங்கி தர பறந்து வாடி முத்து மாலை வாங்கி தர முத்தாண்டாடி தோடு 2 வாங்கி தர போட்டு காடி வீடு 1 வாங்கி தர வரசவாடி குங்கும பூ வாங்கி தரேன் குடிச்சு கடி சந்தனத்தை வாங்கி தரேன் தடவி கடி காரந்தேரும் வாங்கி தர ஏறி வாடி கட்டில் வத்த வாங்கி தர உருண்டு கடி அடியே போகாதடி போகாதடி எட்டி 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 சல 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 இவ சேலத்தில் இருக்கும் கலை இவ அவனை கண்டா கொலை இவ இவனுக்கு இணை இடையவ சல 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 இவ சேலத்தில் இருக்கும் கலை இவ அவனை கண்டா கொலை இவ இவனுக்கு இணை இடையவ குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி குளு குளுங்கோ ஐசு கட்டி கிட்ட வாடி வெளுத்த குட்டி இழுக்குறிய மனச கட்டி சிந்தக்கு சிக்கின சிந்தக்கு சிக்கின சிந்தக்கு சிக்கின சிக்கினச்சா 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 வண்டியில வந்த பொண்ணு வேற எவனுக்கோ வாக்கப்பட போறவன்னு முடிவாய் போச்சு. சலீம் சொன்னது சரிதான். ஒரு சின்ன ஃபீலிங். எல்லாத்தையும் நிறுத்திட்டு காசி ராமேஸ்வரம் வழியா அமர்நாத் போலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சன்னியாசம் போக போறியா? அடப்போடா நீ வேற. காசி ராமேஸ்வரம் போற வழியெல்லாம் நிறைய சிலைங்க இருக்குதான். அதெல்லாம் தூக்கலான்னு தான். தொழில கவனம் வைக்கணும்ல. அப்படி போடு. நம்ம எல்லாருக்கும் தொழில கத்து கொடுக்கறதுக்கு ஐயா ஒரு ஆளை இப்ப ஏற்பாடு பண்ணிருக்காரு. பேரு MMAவா. பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் WMA மன்னார்குடி மண்ணாங்கட்டி அழகேசன். திருட கத்து கொடுக்கறதுல மட்டும் இல்ல, திருடுறதுலயும் நான் தான் WMA. திருட்டு முள்ள மாறித்தனம், முடிச்சவிக்கத்தனம், ஜன்னலை உடைக்கிறது, ஜன்னலை திறக்கிறது, சேலைய உருவது, இல்ல செயினை உருவது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எல்லாரும் வீக்கா இருக்கிறதுனால உங்களை வீரமாகத்தான் இந்த அழகேசன் விஜயம். பார்வையிலேயே மயக்கி பக்காவா ஆட்டைய போடுறது எப்படின்னு கத்து கொடுக்க வந்திருக்கேன். இதுக்கு பேரு தான் ஐ ஸ்லீப்பிங் அட்ராக்ஷன் டெக்னிக். அதாவது பார்த்து மயக்கிற வசீகர கலை. டோங்லி மாதிரி. என்னது டோங்லி மாதிரியா? டோங்லி உனக்கு தெரியுமா? அவன் என் சிஷியன்தான். டோங்லி ஜப்பான்கார தானே? 7ஆம் அறிவு வர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஜப்பான்ல இருக்கையில அவன் என் ஸ்டூடெண்ட். திருட போகும்போது வீட்டுக்காரன் பார்த்தாலும், திருடினதுக்கு பின்னால போலீஸ்காரன் துரத்தினாலும் ஒரே பார்வையில அவனை அப்படியே உரைய வச்சு ஓடி போறதுதான் இந்த அழகேசனோட ஸ்டைல். இது நல்லா இருக்கே. இப்போ உதாரணத்துக்கு உங்கள யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு என்கிட்ட வாங்க. டேய் தம்பி, நீ வாப்பா. வாடா, பயப்படாத.
இப்ப என் கண்ணை அப்படியே குறுகுறுன்னு பாரு. ஒத்த கண்ணு தான் இருக்கு, எப்படி 2 கண்ணால பாப்பீங்க? டோன்ட் டாக். நான் என் அக கண்ணால பாப்பேன். அப்படியே பாரு, நல்லா பாரு, ஒத்து பாரு, என்னையே பாரு, என் கண்ணையே பாரு. அப்படித்தான். கமான் கமான், நல்லா பாரு, நல்லா பாரு. இந்த டெக்னிக் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஐயாவா மைக்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கலாமே. இந்த டெக்னிக்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கத்து கொடுக்கறதுக்கு பல பிரான்ச்சை ஓபன் பண்ணி வச்சுட்டு பல பேரு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் போகலையே. ஐயாவோட அழைப்புக்காக இந்த கருவா கோட்டைக்கு இந்த அழகேசன் விஜயம். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? என்ன பாக்குறீங்க? இல்ல கிளாஸ்ல ஆரம்பிக்கலாமா? ஆஹா, ஐயா ஐயா, இது அவளேதான் ஐயா. வெள்ளிமலை முத்துசாமியோட மகளேதான் ஐயா. எனக்கு நல்லா தெரியும் ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம திருட போய் இவ ரூம்ல நான் மாட்டிக்கிட்டேன். இவ போட்ட கூச்சல்ல தான் அந்த வெள்ளிமலை முத்துசாமி ஏன் நல்ல கண்ணு நொல்ல கண்ணு ஆக்கிட்டாயா. சும்மா குத்த வந்தவன கையில சீப்ப கொடுத்து குத்த சொன்னவளே இவதாயா. யார மறந்தாலும் இவளை மறக்க முடியாதுயா. அவளேதாயா இவ. ஆஹா, வில்லங்க வீதி வழியா வருதே. பொய் சொல்றியா? பொய். காக்கி சட்டை போட்ட களவாணி வெள்ளிமலை முத்துசாமி மவளானி. கருவா கோட்டையை உங்க அப்பா மறந்தாலும் கருவா கோட்டையே மறக்காத காக்கி சட்டை போட்ட களவாணி உங்க அப்ப. ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருந்த உங்க அப்பனை கடவுள் கொண்டு வந்து ஊர் ரூபத்துல காமிச்சிருக்காரு. நீ போட்டுட்டு வந்தது கவரிங்கா இருந்தாலும் இந்த ஊருக்கே நீ தங்கம். இந்த ஊர்லயே அடகு வச்சிருக்கிற தங்கம் திருப்பி எடுக்க வரணும்ல. எவன் வந்தாலும் திருப்பி கொடுக்கிற ஐடியாவே இல்ல. இது எங்க ஊர் மாரியம்ம மேல சத்தியம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உத்தமா, இந்த டீலிங் முடிஞ்சா 50-50. 50 கிடைச்சாலே லைஃபே செட்டில் ஆயிடும். இந்த கேம் எப்படி நல்லா இருக்குல்ல? அட போங்க சார், எனக்கு இந்த டீலிங்கே பிடிக்கல சார். என்னையா சொல்ற? அந்த பொருள் இருக்கிற இடத்த சொல்றதும் நாம, பொருள் திருடு போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் நம்ம வேலைதான். அப்புறம் எதுக்கு சார் இவங்களுக்கு தேவையில்லாம பங்கு பிரிச்சு கொடுக்கணும் சொல்லுங்க? ஆமா, அதுவும் சரிதான். மொத்தத்தையும் நாமளே எடுத்துக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். சரி, முதல்ல பொருளை வாங்குவோம்.
ஐயா வந்த உடனே டீல பேசி கரெக்டா முடிச்சிருங்க. ஆமா ஆமா, பக்காவா டீல முடிச்சிடணும். வாங்க. அதோ இந்த வண்டிக்குள்ளதான் சிலை இருக்கு. எடுத்துட்டு வா, போ சீக்கிரம். சரிப்பா. போ. என்னாச்சு? போன காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. வெளிநாட்டுல இதோட விலை பல கோடி. பொருள் எங்க? வண்டிக்குள்ளதான் திருட்டு நாயே. அந்த சிலைய உன்னை திருட சொன்னதே நான். என்கிட்டயே நீ தில்லுமுள்ளு பண்றியா? ஏண்டா நான் ஒரு பிளான் போட்டா ஒரு பையனை வச்சு நீ ஒரு பிளான் போட்டு ஆட்டையை போடுறியா? உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க. சொல்லுடா, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. இல்ல, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொன்னா கேளுங்க சார். டேய், போய் சொன்னா வாயை கிழிச்சிடு. அப்படியே எடுத்துருவேன்டா. சொல்லு சொல்லு. சார் ஒரு நிமிஷம். என்ன? வேணாம் சார், இவரை விட்டுருங்க. அந்த பையனையும் அப்பனையும் பிடிச்சு அவங்கள அடிச்சா உண்மை தானா வந்துடும். உங்க அப்பாக்கும் இந்த ஊருக்கும் உள்ள பகை இன்னைக்கு நேத்து கிடையாது. உன்னை தூக்கிட்டு வந்தானுங்களே, அவனுங்க அப்பா காலத்துல உண்டானது. காணாம போன களவாண்ட பொருளுக்கு பங்கு கேட்டு உங்க அப்பா இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டாரு. இந்த ஊரே உறங்கையில உங்க அப்பாவும் அவரோட ஆட்களும் ஆட்டு மந்தையில ஓனாய் புகுந்த மாதிரி புகுந்து இந்த ஊரையே துவம்சம் பண்ணிட்டாங்க. குடிக்க மட்டுமே உபயோகப்படுத்திட்டு இருந்த இந்த குளத்தை உங்க அப்பா எல்லாம் சேர்ந்து ரத்த குளமா மாத்திட்டாங்க. அன்னையில இருந்து இந்த குளத்துல இருக்க தண்ணிய நாங்க எங்க சொந்த பந்தங்களோட ரத்தமா தான் பாக்குறோம். அதனாலதான் இந்த தண்ணியை எப்பவும் நாங்க உபயோகப்படுத்துறது இல்ல. எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் அனுபவிக்கிறேன். கவலைப்படாத, கடவுள் ஒரு நல்ல வழி காமிப்பாரு. இதான் என் ஊர் கருவாக்கோட்டை. எவ்வளோ அழகா இருக்கு பாரு. வணக்கம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏ பழனி, என்னடா இது? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ணே 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 பழனிண்ணே ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்காரு. போங்க, நாங்க சீக்கிரம் போங்க. வணக்கம். வரேன். ஐயா இது ஐயா 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 பழனிண்ணே ஒரு பொம்பளை கூட்டு வந்திருக்காரு. என்னை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. என்னடா ஆர்பி எடுக்க போனவன் இப்படி வந்து நிக்கிறேன்னு யோசிக்காதீங்கய்யா. இவளும் நானும் 6 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினோயா. உங்க தலைமையில தான் கல்யாணமே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோயா. 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா ஜெயிலுக்கு போனவர் ஜெயிலே இறந்துட்டாருயா. நான் போய் பார்க்கையில அனாதையா கண்ணு கலங்கி நகையோட நடுரோட்டில் நின்று இருந்தாயா. போக இடம் இல்லாதவளை பார்த்த உடனே இந்த கருவாக்கோட்டைக்காரனோட மனசு கரைஞ்சு பொண்டாட்டியாக்கி கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாயா. எங்களுக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும். வில்லடி எழுந்துரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 10 பவுன். எங்க அப்பா நான் வயசுக்கு வந்த போது போட்டது.
10 பவுனா? உங்க அப்பா நகை கடையா வச்சிருக்காரு? எங்க அப்பா வாட்ச்மேன். வாட்ச் பண்ணி இந்த 10 பவுனை எடுத்தாரு. உங்க அப்பா வாட்ச்மேன் வேலையை பார்த்து 10 பவுன் போட்டிருக்காரே, பரவாயில்லையே. நீங்க நினைக்கிற மாதிரி வாட்ச்மேன் இல்ல. பகல் பூரா நகை கடைய வாட்ச் பண்ணி ராத்திரியில கடைக்குள்ள புகுந்து களவாடி சம்பாதிச்சாரு. இப்படி என்ன கஷ்டப்பட்டு கரை சேர்த்துட்டு அவரு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. ஓ, அப்ப ஜெயிலுக்கா? அப்ப பழனி நம்ம குளத்தை பார்த்து தான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கான். குளத்தை பார்த்து இல்ல, என் அழக பார்த்து. நகை என்ன கொஞ்சம் வெளுத்த மாதிரி தெரியுது? மாமா விலகு. என்னம்மா? இந்த அக்கா என் நகைய பார்த்து சந்தேகப்படுறாங்க. அப்படியா? சந்தேகப்படல, நகைய பார்த்தா வெளுத்த மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். ஓஹோ. அம்மா தாயே, எல்லாம் கிளம்புங்க. பார்த்தது போதும், நாளைக்கு வாங்க. எந்திரி, போங்க. எந்திரிமா, கிளம்புங்க. அம்மா நீங்க கீழே வாங்க, தயவு செஞ்சு வாங்க. கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. டயர்டா இருப்பா, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். நடப்பாட்டி எல்லாம் உன்னால வரதானா? போ தாயே, கிளம்பு. போங்க சீக்கிரம். டேய் என்னடா யாரா அவங்க? ஏன்டா நகையை பத்தி அப்படி இப்படின்னு கேக்குறாங்க? கவரிங் நகையோட ஒரு பொண்ணு வந்ததுனால எந்த பொண்ணு வந்தாலும் அப்படித்தான்டா நினைக்கிறாங்க. திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறீங்களா? இல்ல சார், விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கு. தீவிரமா எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே தவிர வேற எந்த முன்னேற்றமும் இல்லையே. கண்டுபிடிக்கலையே. அந்த வெள்ளிமலை முத்துச்சாமி ஒரு அரக்கு இருக்க. இருக்கிற எல்லா மினிஸ்டரும் எனக்கு போன் போட்டு என்ன குடையறாங்க. சார், நாங்களும் தேடாம இல்ல சார், நானும் அவரை போய் பார்த்தேன். நானும் எங்க டீம் சேர்ந்து தேடினதுல அந்த பொண்ணு கருவாக்கோட்டையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் சார். கருவாக்கோட்டையா? ஆமா சார், கருவாக்கோட்டை திருட்டு கிராமம். ஆனா அந்த ஊருக்கு போறது அவ்வளவு லேஸ் இல்ல சார். ஃபாரஸ்ட் வழியா தான் போகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளிமலை முத்துச்சாமியும் போலீஸும் அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த ஊரையே துவம்சம் பண்ணது இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் கேஸ் ஹிஸ்டரியில ட்ராக் ரெக்கார்ட்ஸ்ல இட்ஸ் a clear black mark சார். அதை விட முக்கியமா அந்த ஊரை ஆள்றது செல்வம், கருவாக்கோட்டை செல்வம் சார். அதான் பிரபாகரன், இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். தேங்க்யூ சார். கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை ஒரு கீழ் கூட இல்லாம கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு சார். ஓகே, கோ ஹெட். பிரபாகரன் மீண்டும் வருவான் சார். வர்றேன் சார். நீ வாங்கி தரேன்டா. வந்து பாருங்கடா. வாங்கடா. எனக்கு வயித்த கலக்குது, நீ என்னன்னா கூலா வரியாடா? இவனுக்கு 4 பேர் தான் கவரிங் நகை திருட நகை. அவனுக்கிட்ட நீ எதுவும் பேச்சு கொடுக்காத, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, யாருண்ணா இது? நீ அன்னைக்கே சொன்னலடா, வந்து கேட்டே இருக்கீங்க. நீ வாமா, போடா போடா. நல்ல வேலை, பயந்துட்டானுங்க. ஆமா, சீக்கிரம் வாடா. நல்ல வேலை பண்ணன. நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற நினைச்சா இன்னைக்கு உண்மையிலே அண்ணிய கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இருக்கானே உனக்கு? தேன் அன்னைக்கு எந்த ஊரு? தேன் இல்லடா, தேன்மொழி. மாமா என்னம்மா? அவசரம் மாமா. சரி வா போலாம். நில்லுங்க. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஐயாவும் ஒத்துக்கிட்டாரு. ஆச்சரியமால இருக்கு. ஏய், உங்கள மாதிரி நான் கடத்திட்டுலாம் வரல, முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், தெரியுமா? நியாயம் தானே. தேனு, நம்ம ஊர்லாம் எப்படி? டேய், தேன் இல்லடா, தேன்மொழி. மாமா என்னம்மா? அவசரம் மாமா, போலாம் வா. அவசரம் அண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எங்கனே கூட்டிட்டு போறீங்க? ஊட்டிக்கு. டேய், வீட்ல பாத்ரூம் இல்லன்னு தெரியும்லடா, வெளிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்டா? ஏய், சரி வாங்க சேர்ந்து போலாம். எங்க? ஏன்டா மாப்ள? தள்ளுங்கடா. அண்ணே வாமா, போடா. நீ வாமா. மாப்ள அவ்வை சண்முகி மாதிரியே தெரியுதுல்ல? ஆமாண்டா. அவ்வை சண்முகியா இருந்தாலும் பையனுக்கு லாட்டரி அடிச்சிருக்கடா. சரி வாங்கடா போவோம். வாங்கடா போலாம். டேய், இப்ப வயிறு கலக்கலையாடா? என்னடா வேடிக்கை பண்றீங்க? வாடா. அந்த பயலகிட்ட இருந்து கலண்டு வரக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தன் அவ்வை சண்முகி மாதிரி இருக்குன்னு சொன்னா கேட்டியா? சத்தியமா சொல்றேன், கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் தலை இருக்காது. அடுத்து என்ன பண்றது? கழுவணும். அது கேட்கல, அடுத்து என்ன பிளானிங்? பழனி, நீ சொல்றது உண்மைதான். இது கத்தி மேல விளையாட்டு.
ஆனாலும் நாம ஜெயிப்போம். நம்ம வரும்போது பார்த்தோமே ஒரு பாழடைஞ்ச வீடு, அது யார் பேர்ல இருக்கு? ஐயா பேர்ல தான் இருக்கு. நீ கிளம்பு இப்போ. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணோட நிலைமை கஷ்டம்தான். ஐயா கிட்ட போய் சொன்னதுனாலதான் இதெல்லாம், இல்லனா இப்படி ஆயிருக்குமா என்ன? அவளா அவ தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. நம்மளா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வந்தா போய் தான் சொல்லிருப்போம். உனக்கு என்ன அவ மேல இவ்ளோ பாசம்? அந்த போலீஸ்காரன் வெள்ளிமலை முத்துசாமி பொண்ணு தானே, அனுபவிக்கட்டும். அந்த முத்துசாமிய கருவக்கோட்டைக்கு வர வைக்க ஆண்டவன் காமிச்ச வழிதான் இந்த பொண்ணு. சிலுக்குப்பட்டு சிக்கர் போட்டு ஜொலிக்கிற சைனா செட்டு, டாலடிக்கும் கம்மல் செட்டு, தல தல தட்டு தட்டு சில்வர் தட்டு, உருட்டுன தேங்காய் லட்டு, லட்டு ஒரு வெட்டு வெட்டு, தட்டு முட்டை சாமான் சட்டு, கட்டு கட்டு ஓரம் கட்டு, ரெட்டு ரெட்டு பீட்ரூட்டு, முண்டி வந்து முட்டை முட்டை முன்ன முட்டை, கொட்டு கொட்டு அள்ளி கொட்டு, கட்டழகு கோல்டு கேரட்டு, ஜிந்தா 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 ஜிந்தராரே, ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே, ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே, கிளி கந்தராரே, ஜிந்தா 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 ஜிந்தராரே, ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே, ஏ ஜிந்தா 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 ஜிந்தராரே, புள்ளி பந்தராரே. சிலுக்கு பட்டு சிக்கர் போட்டு ஜொலிக்கிற சைனா செட்டு, டாலடிக்கும் கம்மல் செட்டு, தல தல தட்டு தட்டு சில்வர் தட்டு, உருட்டுன தேங்காய் லட்டு, லட்டு ஒரு வெட்டு வெட்டு. ஆங்கி அலங்கி லுங்கி குலுங்கி ராங்கி அறந்தாங்கி, பது பது பங்கி பதுங்கி ஒங்கி ஒதுங்கி நங்கி நடிப்பாங்கி, கடகட எங்குது மங்க கட, தேங்குது தேங்க கட, தூங்குது தங்க கடடா, தொட தொட நோங்குது நொங்க கட, போங்குது பங்க கட, ஜேங்குது மங்க கடடா, குழு குழு மனசையும் கிளு கிளு வயசையும் இந்த இந்த வாங்கிக்கடா, ஜிந்தாரே ஜிந்தாரே ஜிந்தாரே, ஜிந்தாரே ஜிந்தாரே ஜிந்தாரே. சிலுக்கு பட்டு சிக்கர் போட்டு ஜொலிக்கிற சைனா செட்டு, டாலடிக்கும் கம்மல் செட்டு, தல தல தட்டு தட்டு சில்வர் தட்டு, உருட்டுன தேங்காய் லட்டு, லட்டு ஒரு வெட்டு வெட்டு, தட்டு முட்டை சாமான் சட்டு, கட்டு கட்டு ஓரம் கட்டு, ரெட்டு ரெட்டு பீட்ரூட்டு, முண்டி வந்து முட்டை முட்டை முன்ன முட்டை, கொட்டு கொட்டு அள்ளி கொட்டு, கட்டழகு கோல்டு கேரட்டு, ஜிந்தாரே ஜிந்தாரே ஜிந்தாரே
ம் இந்தா பிடி. டேய் இந்தடா உனக்கு பிடிச்ச ஒருக்கா குடுறா. கூடு விட்டு கிளி பறந்து போனாலும் ஒரு மைனா வந்து மனசுக்குள்ளார கூடு கட்டியிருக்குடா. உண்மையிலேயே அவ ஒரு அழகிதான் இல்லடா? யார் அந்த திருடியா? நம்ம ஐயாவோட காலை அடிச்சு உடைச்ச அந்த போலீஸ்கார பொண்ணா? பொருளுக்கு பதிலா வந்தது போலீஸ்காரனோட பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவன் நம்ம கருவாக்கோட்டையவே அடிச்சு நொறுக்கனோட பொண்ணு. அவளை பொண்டாட்டியாக்க பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பட அவளடா. நம்ம ஊருக்கு பூசா வந்திருக்கா இல்லடா தேனு? தேனுடா. ஓஹோ, அதான் நான் கொடுத்த ஒட்கா நீ குடிக்க மாட்டேன்னு சொன்னியா? மாப்பிள்ள ஜஸ்டின்னு இவன் பழையபடி ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? சலீம் லவ்வுக்கு ஒரு அளவே இல்லடா ஆண்டவா. அடே அழக ரசிக்கணும்டா. ஐஸ்வர்யா ராயும் நயன்தாராவையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஒன்ன மாதிரி தான்டா இருக்கும். மாப்பிள்ள பழனிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை குத்தி கொன்றுவான் பாத்துக்க. ஓடுன வண்டி தான் வேணுமாடா உனக்கு? அத பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? டேய் அதெல்லாம் விடுங்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தென்காசில ஏடிஎம் மிஷினை எப்ப அடிக்கலாம்னு பிளான் பண்ண வந்திருக்கோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மாப்பிள்ள ஏடிஎம் அடிக்கும் போது ரொம்ப கவனமா அடிக்கணும். ஏன்டா? ஆமாண்டா, தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பணம் இல்லாம போயிடக்கூடாதுல, அதான். எதுவானாலும் இந்த தடவை நான் வரல. வரலாம் கூட பரவாயில்ல, இங்க இருந்து வாங்கி கட்டிக்காம இருந்தா சரி. எப்போதும் இந்த டைமுக்கு தானா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லு இங்கதான். நேத்து சாப்பிட்ட ஆம்லெட் வயிற்ற கலக்கிடு. அதனால இங்க இருந்தா காரியத்தையும் சாதிக்கலாம், உன்னையும் பார்க்கலாம். அதான். ஐயோ, இந்த வேஷத்திலேயே இங்க வந்தீங்க? வேஷம் எப்படி இருந்தா என்ன, காரியம் நடந்த போதும். என்ன இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்கு. டேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ செய்யுது. என்னத்த சொல்ல, பழனி என்ன கொடுத்து வச்சுவர். உறங்குற டிரைவர் கிட்ட பென்ஸ் காரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படிதான் என் வாழ்க்கை. உன்னை பார்த்தவொன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேன், நீ மனசு வச்சா இந்த காரை நான் ஓட்டுறேன். கார் ஓட்டுறதெல்லாம் சரி, அதுக்காக கக்கூஸ் போற இடத்துல வந்தா நிக்கிறது? எனக்கு இந்த ஊர்க்காரர்களை நினைச்சா பயமா இருக்கு. பார்த்து நடந்துக்கோங்க. நான் ஓட்டி பார்க்க ஓசியில ஒரு பென்ஸ் கார் கரெக்டா ஓட்டினா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ, சொல்லு தேனு. எங்க இருக்கீங்க? நான் வழி மீது விழி வச்சு காத்திருக்கேன். உன் போனுக்காக தான் எந்த நேரமும் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு தேனு, சொல்லு தேனு, சொல்லு. அண்ணன் வீட்ல இல்ல, அதான் வந்தா வந்துடுறேன். உன் விளையாட்டே எனக்கு புரியலடா. இப்ப அவனை வச்சு என்ன பண்ண போற? ஒரு விஷயம் இருக்கு. சிகப்பு கல்லு மாணிக்கம் போல் பிள்ளை பிறக்கணும், அவன் சூரியகாந்தி பூவை போல.
எத்தனை நாள் ஓடி உள்ள எல்லாம் உன்னால வந்து ஓடி வாய் நீ எல்லாம் உன்னால வந்து நீ ஓடி உள்ள ஓடி போட்டு எல்லாம் வாங்க எல்லாம் பண்ணா தெரியுமாவா எல்லாம் வாங்க இந்த நாய் டேய் மாட்டானே டேய் வாய் மூடு உன்னால வந்து வாயிலே வெட்டல டேய் வேணுமா ஏய் வாய் மூடி சொல்லு பாருங்க என்ன நடந்துருக்கு யாருக்கு யாரா அண்ணா நான் உனக்கு அண்ணனா என் பொண்டாட்டி வேணுமாடா உனக்கு போடு போடு ஐயோ ஐயோ உட்காருங்க எல்லாரும். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என் மொபைல் சிம் இல்லாம இருந்துச்சு. புது சிம் போட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் சலீம் இங்க வந்தாரு. சத்தியமா எங்களுக்குள்ள மொபைல் கனெக்ஷன் மட்டும்தான், வேற எந்த கனெக்ஷனும் இல்ல. ஐயா போய் சொல்றயா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே உனக்கு புது சிம் கார்டு போட்டு கொடுத்துருப்பேன்ல. ஏற்கனவே ஒரு சிம் இருக்கும்போது அது அப்பப்போ அவுட் ஆஃப் ஏரியா காமிச்சா வேற புது சிம் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருவேன். அது எப்படி? நான் எப்போ அவுட் ஆஃப் ஏரியா போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கல. நான் எத்தனை தடவை சொன்னேன் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு. அத பண்ண துப்பு இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் ரேஞ்ச் கிடைக்கிற புது சிம்மா வாங்கி கனெக்ஷன் கொடுக்க நினைச்சேன். அது தப்பா? இப்படியே இவர் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் என் லைஃப் சொல்லிட்டேன். என்னடி பயமுறுத்துறியா? அப்பப்ப சிம் மாத்துறத விட ஆஃப் பண்ணி வைக்கிறதே நல்லது, தெரியுதா? ரெண்டு பேரும் நிறுத்துங்க. அடுத்து உங்க முடிவு என்ன? இவளை பார்த்தாலே எனக்கு எரியுதியா. இவன் கூட வந்தா நானே கழுத்து நடிச்சு கொன்னுடுவையா. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முன்னாடியே உயிர் எடுத்துருவேன்னு சொல்றாரு. இவர் கூட எப்படி என் குடும்பம் நடத்த முடியும்? எங்களை பிரிச்சு விட்டுருங்கயா, பிரிச்சு விட்டுருங்க. சரி சரி, ஒரு தீர்மானம் வர வரைக்கும் நீ அவன் கூட இருக்க வேணாம். ஏய், இவ தங்கறதுக்கு நம்ம தோட்டத்துல ஒரு குடிசையை போட்டு கொடு. சரிங்க ஐயா, ஊருக்குள்ளே உங்க பழைய வீடு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. சரி சரி, அந்த பூட்டி கிடக்கிற வீட்டை இவளுக்கு கொடுங்க. சரிங்க. இனிமே இந்த கருவா கோட்டைக்குள்ள உனக்கு சொந்தமில்லாத மொபைல தொடணும், புது சிம்ம போடணும், புது கனெக்ஷனை கொடுக்கணும்னு நினைச்ச உன்னை காலி பண்ணிடுவேன். கனெக்ஷன் கொடுக்கறானா கனெக்ஷன். வாங்க நீ வாங்க வாங்க தேன நீ வாங்க. இந்த வீடுதான் வாங்க. ஒரு நிமிஷம். உள்ள போங்க. அண்ணி ஏதாவது தேவைனா என்ன கூப்பிடுங்க. பலூன் வாங்கலையோ? பலூன் பாப்பா, பலூன் வேணுமா? அக்கா கலர் கலர் பொட்டு இருக்கு, நல்ல நல்ல ஸ்டிக்கர் போட்டு இருக்கு, வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. உங்க முகத்துக்கு நம்ம பொட்டு அழகா இருக்கும். டேய் பசங்களா, டேய் பலூன் வாங்குறீங்கடா? கேட்டிருந்தா அதெல்லாம் பலூன் நடந்துருக்குமா? வாங்கிக்க. நம்ம என்ன பண்ண பலூன் முடியும்? நல்லா அனுபவிக்கிட்டோம். வாங்க வாங்க ஏங்கா, வாங்க. பலூன் விக்கிறவங்க வாங்கிக்க, இப்பவே பலூன். வந்துட்டாங்க. வாணே. நாளைக்கு திருவிழா இல்ல, அதான் பலூன் வந்துட்டாங்க. விக்கிறவங்க. யார் அந்த பொண்ணு மாடியில நிக்கிற பொம்மை மாதிரி? அது ஒரு பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்றேன். சரிக்கா. தண்ணி ரொம்ப அடிச்சு பாரு, பார்த்து தூக்கு. தேனக்கா, நீ முதல்ல புடிச்சிட்டு போக்கா. அந்த பழனி எதுவும் உங்க வீட்டு பக்கம் வந்தானா? இல்லங்கய்யா, உங்க புண்ணியத்தால தனியா போனதுல இருந்து நிம்மதியா இருக்கேன். சரி சரி. வரங்கய்யா. நாளைக்கு ஊர் திருவிழா. ஊர் மக்களோட ஒட்டுமொத்த கவனமும் திருவிழால இருக்கும். நமக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. கரெக்டா உபயோகப்படுத்திக்கணும்.
அப்ப கனி? டேய் என்னடா பதில் பேச மாட்டேங்கிற? இப்ப அந்த முகம் என் மனசுல இல்ல. என்னது மனசுல இல்லையா? டேய் என்னடா சொல்ற? டேய் பழச கிளறாத, ஆக வேண்டிய காரியத்தை பாரு. கிளம்பு கிளம்பு. இவன் என்ன பிளானிங்ல இருக்கான்? என்ன பண்றானே புரிய மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா நம்மள பொலி போட்டுருவான் போல இருக்கே. இப்போ நான் கருவக்கோட்டைக்காரியா பேசல, உன் தோழியா பேசுறேன். உங்க அப்பா பண்ண தப்புக்காக நீ இங்க இருந்து கஷ்டப்படவே வேணாம். இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் கோவில் திருவிழால தான் இருப்பாங்க. அதனால நீ இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு சரியான நேரம். கீழே இறங்கி 3வது ரைட் எடுத்தா ஒரு சந்து வரும். அந்த சந்துல நேரா போனா ஒரு மெயின் ரோடு வரும். ஏதாவது வண்டி வந்தா அதுல தப்பிச்சு போயிடு. கிளம்பு சொல்றேன்ல. போ சீக்கிரம் போ. கனி, உன்னை நான் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சேன். கடைசியாக உன்னை தேடி அலையும் போது தான் உங்கள் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ கருவாக்கோட்டையில் இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை தேடி இந்த விஷயத்தில் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ நீ இங்கே மாட்டிகிட்டு இருக்க சூழ்நிலையை பார்த்தா நாம் கொஞ்சம் கவனமாக தப்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க மோசமான ஆளுங்கிறத விட உன் அப்பாவோட பரம எதிரிங்க, நம்மளை கொண்டுடுவாங்க. தமிழ், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல.
நாம இங்க இருந்து போயிடலாம் தமிழ். யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போயிடலாம். உனக்கு புரியாது, நேரம் வரும்போது புரியும். நீ இப்ப திரும்பி வீட்டுக்கு போ. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேனா? அவனேதான். ஐயா, இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஊருக்கே உங்களை வச்ச வேலுவோட பையன் தான் இவன். உசுறு கொடுத்து எடுத்த பொருளை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே திருடிட்டு போன கருவா குட்ட கரும்புள்ளி இவன். பொம்பளை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்தலாம் நினைச்சியா? நீ கொண்டு போன பொருளால இந்த ஊருக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமாடா உனக்கு? டேய், இவனுங்களை நம்ம குடோன்ல போட்டு பூட்டி வைங்கடா. ஓடா. போன போட அவனுக்கு. சரிங்க ஐயா. அவன் இங்க வந்து செஞ்ச அட்டூழியத்தை ஒரு நாள் மறக்க முடியாது. அது ஆறாத ரணம். அந்த ரணத்தை உண்டாக்க காரணமான வேலுவோட பையனும் உண்டாக்கிய முத்துசாமி மகளும் இப்ப நம்ம கையில. அந்த ரணத்தை ஆத்த இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஐயா, போன எடுத்துடா ஐயா. அவன் நாளைக்கு இங்க வருவான். அவன் நல்ல நேரம். முன்னாடி அவன் உயிரோட திரும்பி போயிட்டான். இனிமே அவன் மூச்சு காத்து கூட இந்த ஊருக்குள்ள கலக்க கூடாது. அவனை இந்த ஊர் எல்லையிலே வச்சு முடிக்கணும். போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. வா முத்து, 'முத்து' 'முத்துசாமி, என்ன வரவேற்பு ரொம்ப பலமா இருக்குன்னு பாக்குறியா? 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 'முத்துசாமி, என்ன வரவே
அன்னைக்கு நான் இல்லாத நேரம் பார்த்து என் கோட்டையை செதைச்சிட்டு உயிரோட திரும்பி போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அப்ப நீ அங்க இருந்திருந்தா இப்ப நீ இங்க இருந்திருக்க மாட்ட. எங்க ஐயா மேல கை வச்சு பாரு, பீஸ் பீஸ் ஆயிடுவேன். அவன் பழைய கருவா கோட்டைன்னு நினைச்சு தெரியாம உள்ள வந்துட்டான். ஆனா இப்ப தெரிஞ்சுக்குவான். ஏய், பொடி பசங்களை வச்சு என் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இப்ப பூச்சாண்டி காட்டுறியா? ஏண்டா, கடத்திட்டு வர்றதுக்கு தான் என் பொண்ணை காதலிச்சியா? என் பொண்ணு கடியங்கடா. என்னடா முழிக்கிற? என் பொண்ணு கடியங்கடா. அப்ப நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிங்க தானா? ஐயா, வந்திருக்க எதிரியா மட்டுமல்ல, இந்த துரோகியையும் சும்மா விடக்கூடாது. ஐயா, என்ன மன்னிச்சு விட்டுருங்கய்யா. பணத்தாசில தெரியாம தப்பு பண்ணிட்டேயா. இவனை மட்டும் மன்னிக்கவே கூடாதியா. டேய், சும்மா வளவளன்னு பேசாதீங்க. என் பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள வரல, உங்க எல்லாரையும் சுட்டு போசிக்கிடுவேன். கணி, உன் பொண்ண மட்டும் இல்ல, காணாம போன இந்த சிலையையும் திருப்பி கொடுத்துறேன். என் பழைய கருவா கோட்டையை திருப்பி கொடு. டேய், உன்னை நம்புற இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், என்ன நீ ஏமாத்த முடியாது. சிலைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஊரை நம்ப வைக்க இப்ப நீயே நாடகம் ஆடுறியா? அது போலீஸ்காரன் புத்திடா. வேலு மகனை தேடி பல நாள் அலைஞ்சி இந்த சிலையை இப்பதான் கண்டுபிடிச்சோம். இது இந்த ஊருக்கே நல்லா தெரியும். எனக்கு இந்த சிலை முக்கியம் இல்லடா, என் ஊரும் இந்த மக்களும் தான் முக்கியம். சும்மா நடிக்காதடா. நீ யாருன்னு எனக்கு மட்டும்தாடா தெரியும். யாரும் கிட்ட வராதீங்க, நான் சுட்டுருவேன். பின்னாடி போ, பின்னாடி போங்க. குடு சொல்றேன். கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன். போங்க, பின்னாடி போங்க. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா. பட பட தக தக பட பட தக தக சரா சரா. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா. பட பட தக தக பட பட தக தக சரா சரா. அதுவா இதுவா பொன்னா பொருளா, அதுவா இதுவா பொன்னா பொருளா. கனவா காதல கனவா காதல. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா. பட பட தக தக பட பட தக தக சரா சரா. அதை செய்தால் வாழ்க்கை இருட்டு. கடந்த காலத்தை விரட்டு, நீ நிகழ்காலத்தை குரட்டு. எல்லாம் முடிந்து போனாலும் உன் எதிர்காலத்தை விரட்டு. காதல் என்றால் இனிக்கும், அதை தொட்டால் வாழ்க்கை சிறக்கும். புதிய மாற்றங்கள் பிறக்கும், நீ நினைத்த காரியம் நடக்கும். அன்பில் கலந்து உறவாடு, ஓ ஆசை கதவுகள் திறக்கும். ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா. பட பட தக தக பட பட தக தக சரா சரா. ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ அரோஹரா.
பட பட தக தக பட பட தக தக சரா சரா அதுவா இதுவா ஒன்னா பொருளா அதுவா இதுவா ஒன்னா பொருளா கடவா காதல ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹரோஹரா பட பட தக தக பட பட தக தக சரா சரா கனி, நீயும் கருவாக்கோட்டைக்காரங்களும் நினைக்கிற மாதிரி நான் வேலுவோட பையன் பரணி இல்ல. அவனோட ஃப்ரெண்டு. தமிழ், இது வரைக்கும் என் வாழ்க்கை பூரா ஜெயிலே கழிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிற நாட்களும் இங்கேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. என்னால இனிமே வெளியே வரவே முடியாது. அதனால நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எனக்காக இந்த உதவியை நீ செய்வியா தமிழ்? சொல்லு பரணி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்ஸ்பெக்டர் முத்துசாமியும் எங்க ஐயாவும் வச்ச டீலுக்காக எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த சிலையை அடிச்சுட்டு வந்தாரு. ஆனா முத்துசாமி ஏமாத்த போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட எங்க அப்பா அந்த சிலையை எண்ணெய் வச்சு தூக்க வச்சாரு. டேய், பொருள் எங்கடா? எனக்கு தெரியாது சார். உன் பையன் எங்க? காத்துல இருந்து காணும் சார். ஐயா, இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானா உண்மையை சொல்லுவான். ஐயா, அடிக்காதீங்க சார். ஐயா, 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 சார், விட்டுங்க சார், என்ன அடிக்காதீங்க சார். என்ன சார் இப்படி ஆகி போச்சு? நீ எதுக்குடா பதற? இவன் செத்து போனா நமக்கு என்னடா?
நமக்கு பல கொடி போச்சே. நாளைக்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நீ ஒண்ணு பண்ணு, இவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு. அதனால எங்க அப்பாவை முத்துசாமி கொன்னது இல்லாம எங்க ஊரையே நாசம் பண்ணிட்டான். முத்துசாமியை நான் எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். ஆனா இப்ப என்னால முடியாது. உன்னால முடியும். நீ செய்யற இந்த உதவிக்கு பரிசா கருவாக்கோட்டையில் இருக்கிற பல கோடி மதிப்புள்ள சிலையை நீ எடுத்துக்கோ. அது இருக்கிற இடத்த நான் சொல்றேன். உனக்கு உதவி செய்ய என் ஊர்க்காரன் பழனியை அனுப்பி வைக்கிறேன். வெற்றிகரமா முடிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லு. அவனுக்கு கொடுத்த வாக்குக்காக தான் உங்க அப்பாவை பழிவாங்க வந்த இடத்துல உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு. ஆனா வேற ஒருத்தனுக்கு உங்க அப்பா உன்னை 100 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னதும் எனக்குள்ள இருக்கிற திருடம் வெளியே வந்தான். அந்த பவுன் அடிக்க திட்டம் போட்டு தான் நான் உன்னை ஓடி வர சொன்னேன். ஆனா நீ வேற கார்ல ஏறி கருவாக்கோட்டைக்கு போயிட்ட. அப்புறம்தான் நான் சிலை எடுக்க இங்க வந்தேன். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டேன். அதை எடுக்க குழி தோண்டும் போது தான் நீ தப்பிச்சு ஓட்டின. அதனால எனக்கு பாதிப்பு வந்துடும் தான் நான் அன்னைக்கு போய் சொல்லி உன்னை இருக்க சொன்னேன். இருந்தாலும் நான் உண்மையா நேசிச்ச சிலை இப்ப என் கையில. எனக்கு அது போதும். அதனால தமிழ், நீ காதலிச்சது வேணா இந்த சிலையா இருக்கலாம். ஆனா நான் காதலிச்சது உன்னதான். நீ சொன்னதுனால தங்கத்தை தூக்கி போட்டு முத்து மாலை போட்டவனா? என் வாழ்க்கையே நீதான். இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உன்னை நினைச்சுதான் துடிக்கும். தமிழ், நீ காதலிச்சது வேணா இந்த சிலையா இருக்கலாம். ஆனா நான் காதலிச்சது உன்னதான். இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உன்னை நினைச்சுதான் துடிக்கும்.
என் மனச கண்டிச்சும் பார்த்துட்டேன் தண்டிச்சும் பார்த்துட்டேன் சொல் பேச்சு கேட்கலையே கலவு செஞ்சவன் கண் முன்னே வந்தா திருப்பி கேட்கவும் தோணலை செல்லமாய் தலையில் கொட்டி விட்டு நகர்ந்தே ஆசைகள் கூடி போச்சு கண் தூக்கம் மூடி போச்சு நெஞ்சுக்குள் நீட்டி படுத்தான் கூச்சத்தை சாப்பாடாக்கி வெட்கத்தை வெஞ்சனமாக்கி விக்கலில் என்ன குடிச்சான் தெக்கால தேடினேன் மெக்கால தேடினேன் தொலைஞ்சும் கிடைக்கலை என் மனச கண்டிச்சும்